இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் ஒருங்கிணைந்த விவசாய முறையில் மதிப்பு கூட்டிய விளைபொருட்கள் குறித்து சேலம் மாவட்டம் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எஸ்.கே. நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் மதிப்பு கூட்டிய பொருள் உற்பத்தி என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். குறிப்பாக நம்ம இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் அனைவருக்கும் தெரியும், இன்றைய சூழ்நிலையில் நமது வேளாண்மை என்பது பல இடர்பாடுகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக விவசாய நிலங்கள் மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். மேலும் விவசாயத்தில் நீர் பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம், பருவமழையில் ஏற்படக்கூடிய சீரற்ற தன்மை, மேலும் வேளாண் இடுபொருளுடைய பற்றாக்குறை, வேளாண் இடுபொருளுடைய விலையேற்றம், மேலும் நம்ம விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு ஏற்ற விலை இல்லாமை, மேலும் அறுவடை சார்ந்த இழப்பு, மேலும் தற்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சீரற்ற தன்மை ஆகியவை இப்போதைய சூழ்நிலையில் பெரிய இடர்களாக நம்மளுடைய விவசாயத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொதுவாக எடுத்துட்டோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 80 லட்சம் விவசாயிகள் இருக்கிறார்கள். அந்த 80 லட்சம் விவசாயிகளில் பெரும்பாலான விவசாயிகள், குறிப்பாக 93% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளாக உள்ளனர். ஸோ அந்த விவசாயிகள் வேளாண்மையில் ஈடுபடும் போது அதிக உற்பத்தி செலவு வருவது மட்டுமல்லாமல் வரக்கூடிய லாபமும் நிகரற்ற நிலையாக இருப்பதில்லை. ஸோ இந்த நிலையில் ஒவ்வொரு சராசரி விவசாயிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 0.75 ஹெக்டர், அதாவது ஒவ்வொரு விவசாயிக்கு தனி மனித சராசரி நிலம் என்று எடுத்துக்கொண்டோமானால் 1.8 ஏக்கர் நிலைமை உள்ளது. இது மிகவும் குறைவாக இருப்பதனால் அவர்களுடைய லாபமும் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு குறைந்த நிலத்தில் அதிக உற்பத்தி என்ற நோக்கத்தோடு அதற்கேற்ற தொழில்நுட்பமான ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற திட்டத்தை செயல்படுத்தினால் மட்டுமே இது சாத்தியம். ஸோ ஒருங்கிணைந்த பண்ணையம் என்றால் என்ன என்பது முக்கியம். ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது வேளாண்மையோடு அதனுடன் தொடர்புடைய இணை தொழில்களை, அதாவது இணை தொழில்களாக எடுத்துக்கொண்டோமானால் கால்நடை வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, புறா வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு மற்றும் பண்ணையில் இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை சிதைச்சு, அதாவது மக்க வச்சு ஒரு மிகச்சிறந்த மண்புழு உரமாக தயாரிப்பது, இது எல்லா தொழில்களையும் ஒருங்கிணைப்பதே ஒருங்கிணைந்த பண்ணையம் என்று சொல்வோம். குறிப்பாக சிறு குறு விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பின்பற்றும் போது ஒரு தொழிலில் சிறிதளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து மற்ற தொழிலிலிருந்து அதனுடைய வருவாயை ஈடுகட்டி அதனுடைய நிகர லாபத்தை அதிகரிக்க முடியும் என்பதற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் ஒரு உப தொழிலிருந்து கிடைக்கும் கழிவுகள் மற்றும் விளைபொருட்கள் அவற்றை பண்ணையிலேயே மறுசுழற்சி முறையில் மற்ற ஒரு உப தொழிலுக்கு ஒரு இடுபொருளாக பயன்படுத்தும் போது மற்ற தொழில்களுடைய உள்ளீட்டு செலவு கணிசமான அளவுக்கு குறைகிறது. அதனால் மேலும் விவசாயினுடைய ஒவ்வொரு பயிரிலும் மற்றும் மற்ற தொழில்களுடைய உள்ளீடு செலவு, குறிப்பாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி செலவை கணிசமான அளவுக்கு குறைக்க முடியும். இதில் குறிப்பாக ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமே இது சாத்தியம். ஏனென்றால் பல தொழில்களை விவசாயத்தோடு ஒருங்கிணைத்து செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒன்றிலிருந்து உள்ள கழிவுகள் மற்றொரு ஈடுபொருளாகவும் அதில் வரக்கூடிய தானியங்கள் எல்லாமே ஊட்டச்சத்து மிகுந்த இருவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது. எனவே விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பல தொழில்களை இணைத்து அதில் வரக்கூடிய விளைபொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு முன்னால் அதை மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றி விற்பனை செய்யும்போது இன்னும் அதிக அளவில்
நிகர லாபம் கிடைக்கிறதற்கு வழிவகுக்கும். ஸோ இந்த முறையை பயன்படுத்தினால் மட்டுமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய விவசாயிகள் வேளாண்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தோமானால் கண்டிப்பாக ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற முறைதான் சிறந்த முறை. ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் மோதிபுரத்திலிருந்து செயல்படும் அகில இந்திய ஒருங்கிணைப்பு ஆராய்ச்சி திட்டத்தினுடைய நிதியுதவியுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் என்ற திட்டத்தை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் வட்டாரம் தும்பல் கிராமத்தில் செயல்படுத்தி வருகிறோம். அந்த கிராமத்தை எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக முழுவதுமாக தத்தெடுத்து அதில் குறிப்பாக அனைத்து விவசாயிகளையும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரு விவசாயிகள், குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் அனைவரையும் தத்தெடுத்து பல குழுக்களாக பிரித்து எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்தின் மூலம் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற பயிர்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய ரகங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் ஆகியவற்றை இந்த கிராமத்தில் முழுவதுமாக நாங்கள் வந்து தொழில்நுட்ப பயிற்சிகள் மூலமாகவோ செயல் விளக்க திட்டங்கள் மூலமாகவோ அறிமுகப்படுத்தி குறிப்பாக 400 விவசாயிகளிடத்தில் இந்த தும்பல் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறோம். அதில் குறிப்பாக 16 தொழில்நுட்பங்களை இந்த கிராமத்தில் செயல்படுத்திவிட்டு வருகிறோம். குறிப்பாக சொல்லணுமென்றால் பயிர் திட்டங்கள், அதாவது வந்து குறு மற்றும் பெரிய விவசாயிகளுக்கு வந்து பயிர் திட்டங்களை தேர்வு பண்ணி கொடுத்து அந்த திட்டங்களை அதற்குடைய தொழில்நுட்பங்களை அந்த விவசாயிகளுடைய பண்ணை ஆராய்ச்சி என்ற முறையில் அவர்களுடைய வயலிலேயே ஆராய்ச்சி செய்து அதனுடைய விளைவுகளை நாங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதை மறுசீரமைப்பதற்கு உள்ள வழிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றும் கால்நடை மற்றும் பயிர் அதை ஒருங்கிணைத்து அதில் வரக்கூடிய முக்கியமாக வந்து தேனீ வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் உள்ள விவசாயிகளை குழுவாக சேர்த்து தனி விவசாயம் மட்டும் இல்லாமல் குழுவாக சேர்த்து அவர்களுடைய உற்பத்தி திறனை எப்படி மேம்படுகிறது, அதன் மூலயமா நிகர வருமானம் எப்படி அதிகரிக்கிறது என்பதை ஆராய்ச்சி மூலியமாக செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் அந்த கிராமத்தை தன்னிறைவு பெற்ற ஊட்டச்சத்து மிகுந்த கிராமமாக மாற்றுவதற்கு எல்லா வகையான தொழில்நுட்ப உதவிகளையும் மற்றும் விவசாய சார்ந்த மற்ற உப தொழில்களையும் அங்கே அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு தேவையான அளவில் அவங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து இங்கே அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். மேலும் இந்த கிராமத்தில் சேலம் மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்திற்கு மரவள்ளி பயிரை தேர்ந்தெடுத்து இந்த சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிகளிடத்தில் அதில் அறிமுகப்படுத்தி மரவள்ளியில் இருக்கக்கூடிய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், குறிப்பாக ஏத்தாப்பூர் 2 என்ற ரகத்தை அறிமுகப்படுத்தி அதற்கு உண்டான தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி அதன் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய மரவள்ளி கிழங்கினை எப்படி வந்து மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றி சந்தைப்படுத்தும் போது லாபம் எவ்வளவு அதிகரிக்கிறது என்பதை செய்வதே இதனுடைய நோக்கமாகும். ஸோ அந்த வகையில் 100 விவசாயிகளிடத்தில் புதிய மரவள்ளி குச்சி ரகங்களை நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துள்ளோம். இதுக்கு தகுந்த மாதிரி 16 தொழில்நுட்பங்களுக்கும் தகுந்த தேவையான முக்கியமான இடுபொருள்களும் இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவசாயத்தினுடைய உற்பத்தி செலவை குறைப்பது முக்கியமான நோக்கம். அதாவது உற்பத்தி செலவை குறைத்து விவசாயிகளுடைய நிகர லாபத்தை அதிகரிப்பதே எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அந்த வகையில் 16 குழுக்களாக பிரித்து பல்வேறு பயிர் திட்டங்கள், கால்நடை சார்ந்த திட்டங்கள் இது எல்லாமே வந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 7 மாநிலங்கள் மட்டுமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு முன்னோடி திட்டமாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் தமிழ்நாடும் ஒன்று. அதாவது வந்து மாடல் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் இன் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்தை வந்து இந்த கிராமத்தில் அறிமுகப்படுத்தி எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து விவசாயத்தில் பல தொழில்களை இணைத்து அதன் மூலம் வரக்கூடிய விளைபொருளை நேரடியாக சந்தைப்படுத்தாமல், அதாவது சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம விளைவிக்கக்கூடிய விளைபொருளை வந்து அவங்களுடைய கேட்லேயே சேல் பண்ணிடுறாங்க. அதாவது இடைத்தரகரிடமோ மற்ற வியாபாரிடமோ விற்பனை பண்ணிடுறாங்க. ஸோ அதை தவிர்த்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த விளைபொருளாக இருந்தாலும் சரி
அதை வந்து ஒரு குழுவாக விவசாயிகள் ஒரு குழுவாக சேர்ந்து அதற்கு உண்டான மதிப்பு கூட்டிற்கு தகுந்த இயந்திரங்களை பயன்படுத்தி அதை வந்து மதிப்பு கூட்டி அதை நேரடியாக நுகர்வோரிடம் கொண்டு போய் விற்பனை செய்யும்போது அதிக லாபம் கிடைக்கும் என்பதற்கு வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ அந்த வகையில் அதற்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் இந்த கிராமத்தில் செயல்படுத்திவிட்டு வருகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் வேளாண்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் அவங்களுடைய வருமானத்தை 2 மடங்காக ஆக்க வேண்டும். இல்லை என்றால் மற்ற தொழிலை நோக்கி சென்று விடுவார்கள். ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது கட்டாயமாக அனைத்து விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக இருந்தாலும் குறுகிய பரப்பளவில் அதிக வருமானம் என்ற நிலையில் யாரும் விவசாயத்தை விட்டு விலகிச் செல்ல முயற்சிக்க மாட்டார்கள். ஸோ இந்த திட்டத்தின் நோக்கமாக ஒவ்வொரு விவசாயிக்கும் அதிக விளைச்சல், அதிக வருமானம், ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, ஸோ அதன் மூலியமாக வந்து அவங்களுடைய பொருளாதாரம் தண்ணீர் அடைதல், இது ரொம்ப என்ற நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் SK நடராஜன் அவர்களை 096269197660 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.